மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. இன்று காலை நமது வலைதளத்தில் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நடந்த தேர்தலுக்கு தடை கேட்டு முன்னாள் லே செயலர் நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதனுடைய விசாரணை வந்து அடுத்த 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. அந்த விசாரணைக்கு வந்து தடை கேட்டு STK ராஜன் அன்னுடைய தரப்பினர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாளில் வந்து உயர்நீதிமன்றத்துல திரு லட்சுமி நாராயணன் ஜஸ்டிஸ் வந்து லட்சுமி நாராயணன் அவர்கள் முன்னிலையில் வந்து வரதா இருந்துச்சு சொன்னோம். அது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய லாயர், அதாவது STK ராஜன் அன்னுடைய லாயர், இது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இருக்கிற அந்த நட்பு நிச்சயமாக இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருதலை பட்சமான தீர்ப்பை கொடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து நம்ம கூடாது, விசாரணை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வலைதளம் மூலமா போட்டிருந்தோம். அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை தொட்டிருந்த தரப்பினர் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா தகவல் அனுப்பியிருக்காங்க உயர்நீதிமன்றத்துக்கு. இவர் வந்து இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்மையை வெல்லும் என்பது போல வந்து பாத்தீங்கன்னா இன்று விசாரணைக்கு வந்த அந்த வழக்கை வந்து அவரே முன் வந்து, அதாவது லட்சுமி நாராயணன் அவர்களே முன் வந்து நான் விசாரிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்களாம். இதுதான் பாத்தீங்கன்னா நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் ஊடகத்துக்கும் கிடைத்த வெற்றின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி. இதை வந்து நிச்சயமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றாலும் ஒரு நாள் நியாயம் மட்டுமே ஜெயிக்கும். குறுக்கு வழியில் செல்வது ஜெயிக்காது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா தற்பொழுது நடைபெற்ற தேர்தல் வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல 2024 முதல் 27 வரை தான் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பதவி காலம் என்பது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் அறிவித்தது. ஆனால் தற்போது வந்திருக்கிற நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் 3 ஆண்டுகள் தொடர்ந்த நிர்வாகத்தில் இருப்போம் என்று சொல்வதாக கேள்விப்படுகிறேன். நிச்சயமாக அது வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பானது. ஒருவேளை வந்து 2027க்கு மேல வந்து தொடர வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பீரியட் தான். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் மோகன் அருமைநாயகம் போன்றவர்கள் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். நியாயப்படி தர்மப்படி கண்டிப்பாக 2024 முதல் 27 மட்டுமே முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நடத்திய தேர்தல் செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டத்தின் முன்பாக அதுதான் சரி. எனவே இந்த 2 தகவல்களையும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் உணர்ந்து கொண்டு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் எங்கும் சமதர்மமும் சமநீதியும் சட்டத்தின் ஆட்சியும் நடப்பதற்கு தொடர்ந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி.